ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மோனோ ஆர்ட்ஸ். இப்போ நம்ம ஃப்ளவர் கிளிப் எப்படி மேக் பண்ணணும் பார்க்கலாம். அதுக்கு நம்ம பேசிக் நாட் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு பேங்கிள் வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். இப்போ அந்த பேங்கிள் யூஸ் பண்ணி நம்ம நாட்ஸ் இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். பேங்கிள் உள் வழியாக எடுத்து வெளியில் எடுத்து பேசிக் க்ரோச்செட் நாட் போடுறோம். அப்படியே இதை கண்டினியூ பண்ணுறோம் ஃபுல்லாக. இட்ஸ் கோயிங் ஆன். சேம் அதே மாதிரியே கீழ் வழியாக உள்ளார எடுத்து இழுத்து மேலே இழுத்து ஒரு நாட் போடுறோம். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட நூலுடைய எக்ஸ்ட்ரா நூலை நம்ம அதுக்குள்ளாரையே ஒழிச்சு வைக்கணும். அதனால் அதை உள்ளார வச்சு அதையும் சேர்த்து மறைச்ச மாதிரி நம்ம நாட்ஸ் போட ஆரம்பிக்கணும். சேம் இதே பேட்டர்ன்லேயே நம்ம இதை கண்டினியூ பண்ணால் ப்ராப்பராக நம்மளுக்கு பேங்கிள் கவரப் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு ஃபுல் பேங்கிளும் நம்ம அதே மாதிரியே பண்ணியாச்சு. இப்போ அந்த பேங்கிளுடைய ஸ்டார்டிங் எண்ட்லேயும் நம்ம ஃபினிஷ் பண்ணதையும் சேர்த்து ஜாயின் பண்ண மாதிரி ஒரு நாட் போட்டுக்கிறோம். இப்போ அந்த நம்ம நாட்டை கொஞ்சம் லென்த்தன் பண்ணி அதை சென்டரில் கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த நூலை டைட்டன் பண்ணிட்டா நம்மளுக்கான பேங்கிள் ஃபுல்லாக ரெடி ஆகிடும். அதாவது ஃப்ளவரோட பேசிக் பேங்கிள் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதோடைய சைடு ஒர்க் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் வந்திருக்குன்னு. இப்போ நெக்ஸ்ட்டு இது நம்ம ஒரு ஒயிட் கலர் த்ரெட் எடுத்துக்கிறோம். அதாவது ஃப்ளவர் மேக் பண்ணுறதுக்காக க்ரீன் வித் ஒயிட் பேட்டர்னில் நல்லாயிருக்குன்றதுக்காக ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். இதுலேயும் சேம் அதே பேசிக் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். நாட் போட்டு நம்மளுடைய இந்த பேசிக் நாட்டில் நம்ம ஒயிட் கலர் அந்த யான் விட்டு ஒரு நாட் போடுறோம். இதில் நம்ம லென்த்துக்காக ஃபஸ்ட்டு த்ரீ நாட்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம டபுள் க்ரோஷெட் பண்ண போகிறோம். இதில் ஒன்ஸ் நூலை வளைச்சி அதுக்கப்புறமேட்டு உள்ளே விட்டு 2 டைம், அதாவது ஃபஸ்ட்டு 2 யான் அதுக்கப்புறமேட்டு அடுத்த 2 யான் பண்ண போகிறோம். செகண்ட் லேயரில் ட்ரிபிள் க்ரோச்செட் ஃபஸ்ட்டு அதே மாதிரி 2 டைம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 யான் அதுக்கப்புறம் மறுபடியும் 2 வரும், 2 யான் உள்ளே எடுத்து கடைசியாக 3ஆவது வரும், 3 யான்ஸ் பண்ண போகிறோம். அப்புறம் மறுபடியும் நம்ம டபுள் க்ரோஷெட் பண்ண போகிறோம். அதில் ஒன்ஸ் ட்விஸ்ட் பண்ணி சேம் அதே மாதிரியே ஒரே நாட்டில் இது 3ஐயுமே நம்ம பண்ண போகிறோம். பண்ணி 1 டைம் அண்ட் செகண்ட் டைம். அப்புறம் மறுபடியும் 3 நாட்ஸ் 3 பேசிக் நாட்ஸ் போட்டு 1 2 3 போட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு லைனில், அதாவது நம்ம பண்ணதுக்கும் அடுத்த நாட்டில் நம்ம அதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி ஃபினிஷிங் பண்ணிட்டா 1 ஃப்ளவர் ரெடி. அதுக்கு அடுத்த நாட்டில் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம். சேம் லைக் அதே பேட்டர்னில் ஒன்ஸ் நாட் பண்ணிவிட்டு 3 நாட் போடுறோம். 1 2 அப்புறமேட்டு டபுள் க்ரோஷெட். அதில் சேம் அதே மாதிரி நெக்ஸ்ட் ரோவில் விட்டு 1 டைம் அண்ட் டபுள் டைம். நெக்ஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷெட். அதில் ட்வைஸ் ட்விஸ்ட் பண்ணி டபுள் டைம் ட்விஸ்ட் பண்ணணும். 1 2 அதுக்கப்புறமேட்டு சேம் அதே ஹோலில் விட்டு ட்ரிபிள் டைம் நம்ம நாட்டை ஃபினிஷிங் பண்ண போகிறோம். 1 நம்மளுக்கு மொத்தம் 3 லேயர் இருக்கும். அதில் 2 பண்ணால் மறுபடியும் 2 கிடைக்கும். அதை வச்சு 3 டைம் பண்ணலாம். மறுபடியும் டபுள் க்ரோஷெட் ஒன்ஸ் மட்டும் ட்விஸ்ட் பண்ணி சேம் அதே ஹோலில் விட்டு டபுள் டைம் நம்ம நாட் போட்டு மறுபடியும் 3 பேசிக் நாட் போடுறோம். அடுத்த ஹோலில் விட்டு நம்ம அதை ஃபினிஷிங் பண்ணுறோம். சேம் இதே மாதிரியே கண்டினியூ ஆகும். நெக்ஸ்ட் ஹோலில் ஸ்டார்ட் பண்ணி ஃப்ளவர்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.
நம்ம இதே பேட்டர்னில் ஃபுல்லாக பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஃபுல் பேங்கிள் வந்து நம்மளுக்கு ஃப்ளவர்ஸால் கவரப் ஆகிடும். சேம் இதே மாதிரியே 2 crochet 3 crochet அண்ட் 2 crochet இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். நம்ம அந்த 1 knot விட்டு அடுத்தது ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த 1 flower அனதர் ஃப்ளாருக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் கிடைக்கும். ஏன்னா நம்ம பேங்கிளில் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது பொதுவாக ஃப்ளவர்ஸ் வந்து மடங்கும். அந்த மாதிரி நம்ம இந்த பேசிக் கேப் விடும்போதே அது வந்து ஃபோல்டிங் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிறதுனால நம்ம இந்த கேப்ஸ் விடும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபோல்ட் ஆகாமல் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு ஃபுல் பேங்கிள் கிளிப் ரெடி ஆயிடுச்சு. இதோட ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த க்ரீன் அண்ட் ஒயிட் பேட்டர்ன் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.